மகிமை மாற்றுமை நிறைந்ததான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கால வேளையில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்கான எடுத்துக் கொள்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். வாசிங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ரெண்டு வித கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். ஆமென். இன்னைக்கு காலவழியில வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. ரெண்டு அதாவது ஜோடாக அல்லது ரெண்டாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோட சீஷர்களோட புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தை சாபத்தை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். இது மாதிரி நிறைய காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு ரெண்டு காரியம் மட்டும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. அதாவது ஸ்தோத்திரம். சிலர் ரதங்களை குறித்து அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஒரு கூட்ட ஜனம் முறிந்து விழுந்தார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கு, அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நின்றார்கள். ஆமென். ரெண்டு கூட்டத்தாரை பார்க்கிறோம். இந்த அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், அதாவது உடைச்சிட்டு முறிந்து கீழே விழுந்துட்டாங்க. அவங்க திருப்பி எழுந்து நிக்கவே முடியாது. ஆமென். ஏன்னா ஆல்ரெடி அது உடைஞ்சு போச்சு, முறிஞ்சு போச்சு. இப்போ நல்லா இருந்தாக்காவது சும்மா கீழே விழுந்துட்டாக்காவது எழுந்து நிக்க முடியும். ஆனா இவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆமென். ஒரு கூட்டத்தார். இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? விசுவாசிகளை குறித்து தான் சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதம் முழுவதுமே விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறதான ஒரு ஆசீர்வாதமான வசனங்கள். ஆமென். கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. அவருடைய அதாவது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவாராக. தாவீது அவ்வளவு அழகா ஆசீர்வாதமான வசனங்களை சொல்லுகிறார். ஆனா கடைசியில வரும்போது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். யார் முறிக்கப்பட்டு விழுந்தார்கள்? யார் என்று சொன்னால் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் தான் முறிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதாவது சிலர் ரதங்களை குறித்து, ரதம் யார் யூஸ் பண்றாங்க? ரதம் ராஜாக்கள். வேற யாரும் ரதத்துல வர மாட்டாங்க, வேற யாரும் ரதத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. சாரியட் வெறும் ராஜாக்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி என்றால் இங்க என்ன வாசிக்கிறோம்? ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அப்போ முறிந்து விழுகிறதான ஜனங்கள் யாரை மேன்மை பாராட்டுகிறார்கள்? ரதங்களை. அம்மா இப்படி வந்துறடா, ரதங்களை குறித்து எக்ஸிமா இப்படி வந்துருமா? எக்ஸிமா இப்படி வந்துரு, பக்கத்துல சேர்ல போ. குட். ஸ்தோத்திரம். ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் ராஜாக்கள். ராஜாக்களை குறித்து நான் தப்பா சொல்லல. உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவர்கள், உயர்ந்த இடத்துல இருக்கிறவர்களே விசுவாசிகள் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவங்களுக்கு கீழ்ப்படியணும், அவளை கனம் பண்ணணும், அவருக்கு சொல்றதை கேட்கணும், எல்லாம் கரெக்ட். ஆனா மேன்மை கர்த்தருக்கு ஒருவருக்கே உரியது. அந்த மேன்மையை நாம் கர்த்தருக்கு தான் செலுத்தணுமே தவிர ரதங்களை குறித்து நாம் செலுத்தக்கூடாது. நம்முடையதான ஸ்தோத்திர பலிகள், நம்முடைய மேன்மை, நம்முடைய மகிமை எல்லாமே யாருக்கு சொந்தம்? தேவனாகிய கர்த்தருக்கு சொந்தம். ஆனா ஒரு கூட்ட ஜனம் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் அந்தஸ்துல, கொஞ்சம் உயரத்துல, கொஞ்சம் பணத்துல, கொஞ்சம் செல்வாக்குல இருக்கிறவர்களை மேன்மைப்படுத்துகிறார்கள். அவர்களை நாம் மேன்மைப்படுத்தக் கூடாது. அவர்களுக்கு கீழ்ப்படியணும். ஆனா மேன்மையாக கர்த்தருக்கு ஈக்குவலா வைக்க கூடாது. ஹalleluya. ஹalleluya. ஏசாயா 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிங்க. ஏசாயா 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகாயம் அடையும்படி
இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர்கள் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ. பாத்தீங்களா என்ன வாசிக்கிறோம்? சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய புத்திரரை நோக்காம பரிசுத்தரை நோக்காமல் நமக்கு உதவி வேண்டுமானால் நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய், ஆமென், எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. அதாவது உலக மனுஷர் உலக பிரகாரமான காரியம் உலகத்துக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டு அங்க போய் என்ன செய்யறாங்களா? குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, ஆமென், ரதங்கள் அநேகமா இருப்பதினால் அவைகளை நாடி. பாத்தீங்களா, இவர்கள் தான் முறிந்து விழுகிறார்கள். எகிப்துக்கு என்ன இருக்குயா போனோம்? எகிப்துல இருந்து தானே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வந்தாரு. அங்கிருந்து தானே கர்த்தர் அழைத்து வந்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க? மீண்டும் எகிப்துக்கு போகிறாங்க. உலக பிரகாரமான கிரியைகளுக்கு போறாங்க. தேவனை மறந்து அந்நிய தேவர்களை நாடி போறாங்க. குதிரைகளை தேடி போறாங்க. ரதங்களை தேடி போறாங்க. என்ன சொல்றார்? அநேக ரதங்கள், அதாவது ரதங்கள் அநேகமா இருப்பதினால் அவைகளை நாடி, அதாவது உயர்ந்த மனுஷரை நாடி, பெரியவர்களை நாடி. அப்படின்னா பெரியவர்களை நாடக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையே தனி. பெரியவர்களை கனப்படுத்த வேண்டும். அவர்கள் சொல்றதை கேட்கணும். அதற்காக தேவனுக்கு ஈக்குவலா வச்சிடக்கூடாது. அததான் நான் சொல்ல வரேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மகா பலசாலிகளா இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவைகளை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ. கர்த்தர் அதை விரும்புறதே இல்ல. நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்க வேண்டும்? கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். கர்த்தரை நாட வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கிற வசனம் அது ஏசாயா 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரோடு வருவார்கள் என்று எகிப்தியார் நம்புகிறாய். பாருங்க, நீ யாரை நம்பிக்கிற? எகிப்திலிருந்து குதிரைகள் வரும், ரதங்கள் வரும், அவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க. அவர்களையா நம்பி நிற்கிற நீ? அவர்களை நம்பாத. நீ அவர்களை நம்பினால் நீ முறிந்து விழுந்து போவாய். ஹல்லேலூயா. முறிந்து நீ விழுந்துட்டா எழுந்திருப்ப. ஆனா முறிந்து விழுந்தாயானால் உன்னால எழுந்திருக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் உயர்வல வாக்கிக் கொண்டு அவரை பற்றிக் கொண்டிருக்கிற ஜனம் வாக்கியமுள்ள ஜனம். குதிரைகளையும் எகிப்துக்கு போய் ரதங்களை நம்பினா அவர்களுக்கு ஐயோ, அவர்கள் முறிந்து விழுவார்கள். ஸ்தோத்திரம். இப்போ ரதங்களை குறித்து, சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டு. குதிரைகள் என்று சொன்னா அத ரொம்ப குதிரைன்னா ரொம்ப ஃபாஸ்டா ஓடக்கூடியது. அதுக்குதான் மிஷின்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ஹார்ஸ் பவர் என்று சொல்லி வச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது ஏன் ஆண்டவர் குதிரைகள் சொல்றாருன்னா, அவங்க நினைச்சிருக்கிறாங்க பீஸ்ட் ஆஃப் பர்டன். அப்படின்னா பீஸ்ட்னா ஒரு பெரிய 4 கால் உள்ளதான ஒரு பெரிய மிருகம். அந்த மிருகம் என்ன செய்யுமா? என் பாரத்தெல்லாம் அதை சுமந்து கொள்ளும். அதுக்குதான் குதிரைகளை நம்பிக்கிறாங்க. குதிரை என் பாரத்தெல்லாம் சுமந்துரும். குதிரை எனக்கு பக்கபலமா இருக்கும், எனக்கு உதவியா இருக்கும் சொல்லி நம்புறாங்க. அப்படி நம்புகிறவர்கள் முறிந்து கீழே விழுவார்கள். சங்கீதம் 146ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 146ஆம் அதிகாரம், Psalms 146 verse 3 and 4. பிரபுக்களையும் திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீர்கள். ஆமென். அதாவது பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது. ஏன் நம்ப கூடாதுன்னா அவனுடைய ஆவி பிரியம். அவன் மண்ணுக்கு திரும்புவான். ஆனபடினால் அவனை நீ நம்பாத. அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள். அவர்கள் நாடக்கூடாது. நான் சொல்ல திருப்பி நான் சொல்றேன், மனுஷோட உதவி நமக்கு வேணும். ஆனா முதலாவது கர்த்தரை தேட. நான் 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்றது அதுதான்.
நீங்க படிக்கணும், நீங்க படிச்சதுனால எல்லாம் எழுதிப்பீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க பிரேயர் பண்ணணும், ஆண்டவர் கிருபை அளிக்கணும், ஆண்டவர் உங்களுக்கு தயவு காட்டணும், ஆண்டவங்களுக்கு உதவி பண்ணாதான் நீங்க படிச்சதெல்லாம் கர்த்தர் ஏற்ற வழியில ஞாபகத்துல கொண்டு வருவாரு அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன். அதுக்காக படிக்காத உட்காந்துட்டா நான் போய் பாஸ் ஆயிடுவேன், அது தப்பு. அதுக்காக படிச்சுட்டு என்னால என் படிப்பு தான் நான் தான், அதுவும் இல்ல, கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அப்படின்னா நாம் உதவி போனோம், ஆனா முதலாவது யாரை தேடணும்? கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இப்ப இன்னொரு கூட்டம், இப்ப யாரெல்லாம் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்களோ அவர்கள் என்ன ஆனார்கள்? முறிந்து விழுந்தார்கள். ஆமென். எழுந்திருக்கவே மாட்டார்கள். நாங்களோ, ஆமென், அல்லேலூயா, நாங்களோ ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோ, கர்த்தரையே நம்பி இருக்கிற பிள்ளைகளோ, கர்த்தர் மேல் சார்ந்து இருக்கிற பிள்ளைகளோ, அல்லேலூயா, அல்லேலூயா, அதுக்காக நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லன்னு இல்ல, அதுக்காக நம்ம எல்லாம் பரலோகத்துல வாழறோம்னு இல்ல, நம்ம எல்லாம் உலகத்துல தான் வாழ்ந்துக்கிறோம். நமக்கும் பிரச்சனை இருக்கு, நமக்கும் பலவீனம் இருக்கு, நமக்கும் வியாதி இருக்கு, நமக்கும் பண நெருக்கடி எல்லாம் இருக்கு. உலக மனுஷனுக்கு என்ன இருக்கும்? எல்லாம் நமக்கும் இருக்கு. ஆனா வாசிங்க அந்த வசனத்தை. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ யாரை குறித்து மேன்மை பாராட்டுவோம்? எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்க ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடினால என்ன நடந்தது? நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு கூட்டம், யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தர் மேல் சார்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் எழுந்து ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் முறிந்து போல. ஆமென். குதிரைகளை ரதங்களை நம்பினவர்கள் முறிந்து உடைஞ்சு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. உடைஞ்சிட்டா திருப்பி ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபேமிலி உடைஞ்சிட்டா ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு தனிப்பட்ட மனுஷன் உடைந்து போவானால் அவனை சீர்படுத்துவது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்றார்கள்? நாங்களோ, எங்களுக்கோ பிரச்சனை வந்துச்சு, எங்களுக்கோ போராட்டம் வந்துச்சு, எங்களுக்கோ கோவிட் வந்துச்சு, எங்களுக்கோ உபத்திரங்கள் வந்துச்சு, சுதந்திர சமுத்திரம் வந்துச்சு, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சும்மா எழுந்து நிக்கல, சும்மா தள்ளாடி நில்லையா, நாங்க நிமிர்ந்து நிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எங்க தலைகளை உயர்த்தி நிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் எங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகள், எத்தனை நேரத்துல நிந்தையான பேச்சுகள், அவமானங்கள் எல்லாம் வந்தது உண்மை. ஆனா நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஏன் தெரியுமா? நாங்கள் ஸ்தோத்திரம். ஏன்னா நாங்களோ எங்க தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். வாசிங்க சங்கீதம் 33 அதிகாரம் 17 வசனம். சங்கீதம் 33:17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமென். 33 அதிகாரம் 17 வசனம். 11 வசனம் வாசிங்க. சரி. சங்கீதங்களின் புத்தகம் 33 அதிகாரம் 17 வசனம். ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருந்தா, அது தன் மிகுந்த வீரியத்தையா தப்புவியாது. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன விருந்தா? குதிரை விருந்தா. அதாவது வேஸ்ட், the burden of beast என்று சொல்றீங்களே, அது என்ன பாரத்தெல்லாம் சுமந்துக்கும் சொல்றீங்களே, அது விருந்தா, அது வேஸ்டா போய்டும். நீ யார் மேல உன்னுடைய அதாவது நம்பிக்கை, உன்னுடைய பலத்தை எல்லாம் யார் மேல போட்டு சார்ந்து கொண்டிருக்கிறாயோ அது வேஸ்டா போய்டும், விருதாக மாறிடும். ஏன்னா கர்த்தர் ஒருவரே நமக்கு இரக்கம் செய்கிறவர். ஹல்லேலூயா. 147 அதிகாரம், சங்கீதம் 147 அதிகாரம் 10 வசனம்.
சங்கீதம் 147 He 10. is not influenced by the strength of horses. ஆமென். He does not value the power of warriors. ஆமென். பாத்தீங்களா? அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார். வீரனுடைய கால்களில் பிரியப்படார். வீரனுடைய கால்களில் பிரியப்படார். அவருக்கு பிரியமே இல்லைங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருப்பதுதான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஹalleluya. நமக்கு எல்லாரும் தேவைதான், ஆனா முழுமையா அவங்க மேலே சார்ந்திருக்க கூடாது. நம் தேவன் மேல் சார்ந்திருக்க வேண்டும். ஹalleluya. இன்னும் ஏசாயா 47 அதிகாரம் 10 வசனத்தை கூட வாசிங்க. இன்னும் ஒருவர் எரேமியா 17 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 47 10. ஏசாயா 47 10. துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றால் உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கொடுத்தது. நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். இப்போ குதிரைகளையும் ரதங்களையும் நம்புறது காரணம் என்ன தெரியுமா? உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையா இருந்து. எப்படி இருக்கும்? நம்ம திட நம்பிக்கையா இருக்கணும். துன்மார்க்கத்திலே, கர்த்தரை தேடுகிற காரியத்துல இல்ல, துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கை இருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்கிறாய். முறிந்து விழுகிறவர்களுடைய வாழ்க்கை இதுதான். அதனால தான் அவங்க முறிந்து விழுந்து போறார்கள். ஹalleluya. அடுத்து என்ன வாசிக்கணும்? ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. ஆமாங்க. உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. என்ன ஞானம்? குதிரைகள் மேல் சார்ந்திருக்கிறது. ஆமென். அதாவது ரதத்தின் மேல் சார்ந்திருப்பதான் உன்னுடைய ஞானமா இருக்கிறது, அதான் உன்னுடைய அறிவா இருக்குது. அதுவே உன்னை கெடுத்தது. நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். இதுதாங்க. இதனால தாங்க விழுந்து போறோம். நம்ம அப்படி பண்ணக்கூடாது. கர்த்தர் மேல் சார்ந்திருக்க வேண்டும். என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவெல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது. ஹalleluya. குப்பையா இருக்கிறது. அது தேவ சமூகத்துல ஒரு நாள் ஒன்றுக்கு உதவாது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 17 அதிகாரம் 5 வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, ஆமென், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் உயர்பலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரதங்களை குறித்தும் மனுஷர்களை குதிரைகளை மேலும் நாம் சார்ந்திருக்க கூடாது. மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. அதே 17 அதிகாரம் 7 வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒருவன் சபிக்கப்பட்டவன், ஒருவன் பாக்கியவான். இங்கும் 2 கூட்டத்தாரை பார்க்கிறோம். நாம் எல்லாரும் மனுஷர் மேல் நம்பிக்கை வைப்போமானால் நாம் சபிக்கப்பட்டிருப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் நாம் பாக்கியமுள்ள பிள்ளைகளாக மாறுவோம். ஹalleluya. ஆமோஸ் 6 அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம். ஆமோஸ் 6 அதிகாரம் 1 வசனம். Woe to those who are peace in Zion and those who feel secure on the hill of Samaria. The noble people is 61st of the nation. Those the house of Israel comes to. ஆமென். சீயோனிலே நீர் விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் எப்படி இருக்காங்க? சீயோனா கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள் நிர்விசாரமாய் இருக்கிறார்கள். மனுஷரை நம்பிக்கொண்டு, மனுஷன் மேல் சார்ந்து கொண்டு, கர்த்தரை விட்டு விட்டு ரொம்ப கேர்லெஸ் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிர்விசாரமாய் இருக்கிறவர்கள் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும். சமாரி இங்க பாருங்க, யாரை நம்பி இருக்கிறாங்க? சமாரியாவின் பர்வதம், மலையை நம்பி இருக்காங்க. யாரு? சீயோனில் இருக்கிறவர்கள். அவர்கள் ஜாதிகளின் தலைமை என்னப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ. பாத்தீங்களா? ஹalleluya. இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களும் ஆகிய உங்களுக்கு ஐயோ. நிர்விசாரமாயவர்களுக்கு ஐயோ. சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்க வேண்டும்? கர்த்தர் மேல். 2 கூட்டத்தார். ஒன்று, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். யார்? ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் விழுந்தார்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹalleluya. இன்னொரு 2 கூட்டத்தாரை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 47 வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 47 வசனம். என்னிடத்தில் வந்து
என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆமென். இங்கே நம்ம வாசிக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது ரெண்டு கூட்டத்தாரை பார்க்கிறோம். இந்த ரெண்டு கூட்டத்தார் என்ன செய்றாங்க? வீடு கட்டுறாங்க. ஆமென். வீடு கட்டுகிறதான ரெண்டு கூட்டத்தார். இந்த முதல் கூட்டத்தார் என்ன பண்றாங்கன்னா, என்னிடத்தில் வந்து அல்லேலூயா. இதே நாம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் இதே சம்பவத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை தெரிந்து கொண்டேன். இந்த 47ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? என்னிடத்தில் வந்து வார்த்தைகளை கேட்டு, அதாவது 48ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுபவர்களின் மேல் மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறார். சரிங்க. ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். ஆமென். அந்த மனுஷன் அவன் அஸ்திபாரம் போட்டான், ஆழமாய் தோண்டினான், என்னென்னலாம் ஒரு வீடு கட்டுறதுக்கு செய்யணும் அதெல்லாம் கரெக்டா செய்தாரு. அதை செய்யணும்னா முதலாவது என்ன பண்ணணுமா? அவன் என்னிடத்தில் வந்து முதலாவது அவன் கர்த்தரிடத்தில் வர வேண்டும். முதலாவது தேவ சமூகத்துல வர வேண்டும். முதலாவது தேவ பிரசன்னத்துல வர வேண்டும். முதலாவது தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். முதலாவது தேவ சமூகத்துல உபவாசித்து உட்கார வேண்டும். ஹalleluya, ஹalleluya. ஆழமாய் தோண்டணும், ஆழமாய் கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போடணும்னா முதலாவது தேவ சமூகத்துல வர வேண்டும். முதலாவது வந்து என் வார்த்தைகளை கேட்டு வருகிறது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஹalleluya, ஆமென். கேட்டா மட்டும் போதாது, அவைகளின்படி செய்கிறவன், அவைகளின்படி செய்கிறவன். ரெண்டு கூட்டத்தார். ஒரு கூட்டத்தார் தேவ சமூகத்துல வந்தாங்க, வார்த்தைகளை கேட்டாங்க, அதன்படி செய்தாங்க. செய்த பிறகு என்ன பண்ணாங்களாம்? ஆமென். ஆழமாய் தோண்டி கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஆழமாய் தோண்டி கற்பாரின் மேல் தன் வீட்டை கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். வீட்டை கட்டுறது பத்தி இங்க சொல்லல. தன் ஆத்துமா, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஹalleluya. வீடு கட்டுனா அழிந்து போய்விடும், அது இம்மைக்குரிய காரியம். ஆண்டவர் மறுமைக்குரிய காரியத்தை குறித்து பேசுகிறார். நித்தியமாய் பரலோகத்திலே தேவனோடு நாம் வாசமா இருக்க வேண்டுமானால், நித்தியமாய் பரலோகத்திலே தேவனோடு வாழ வேண்டுமானால், அவருடைய சமாதானத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் வர வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தீவிரமாய் இருக்க வேண்டும். கேட்டால் மட்டும் போதாது, தீவிரமாய் கேட்டால் மட்டும் போதாது, நாம் அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கிறோம். நாம் அப்படி செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கை நாம் ஆழமாய் தோண்டி, ஹalleluya, ஹalleluya. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழமாய் போய், ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆழமாய் போய், வசனங்களை ஆழமாய் தேடி வாசித்து, ஆழமாய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஆழமாய் கொஞ்சம் டீப்பா தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்து உபவாசித்து காத்திருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்போமானால் ஆழமாய் தோண்டி யார் மேல கட்டுவோம்? கற்பாறையின் மேல் கட்டுவோம். கற்பாறையா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி, அஸ்திபாரம் கட்டுறது இல்லைங்க, அஸ்திபாரம் போடணுமா? அஸ்திபாரம் எங்க போடணும்? நம்முடைய கற்பாறையா இருக்கிற இயேசுவின் மேல் அஸ்திபாரம் போட வேண்டும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது அஸ்திபாரம் எப்படி போடணும்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும்படி மனம் திரும்புதல் தேவன் பேரில். முதலாவது மனம் திரும்புதல், இரண்டாவது விசுவாசம், மூணாவது ஞான ஸ்நானம், அப்புறம் கைகளை வைக்குதல், திருவிருந்து, அப்புறம் மரித்தோரை
மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. கரெக்டா சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் என்னங்க? மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் என்கிறதான ஒரு அஸ்திபாரத்தை நாம் போட வேண்டும். எங்க போடணும்? கற்பாறையாகிய இயேசுவின் மேல் போடணும். அது போட்டு தேவன் பேரில் வைக்க விசுவாசம். வெறும் மனம் திரும்பிட்டா மட்டும் போதாது. தேவனாகிய கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். அவரே ஆண்டவர் என்று சொல்லி அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் அந்த அஸ்திவாரம் பூரணப்படாது, அந்த வீடு பூரணப்படாது. அந்த வீடு என்ன கட்டப்படணும்னா ஞானஸ்நானம் எடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? உபதேசம். அதாவது ஞான ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல். திருவிருந்து ஒருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. திருவிருந்து. அப்புறம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல். ஆண்டவர் இரண்டாம் வருகையில வருவார். நான் மரித்தாலும் நான் உயிரோடு எழுப்பேன், தேவன் என்னை உயிரோடு எழுப்புவார் என்கிறதான விசுவாசம் நமக்கு வேண்டாம். அடுத்து நித்திய நியாய தீர்ப்பு. எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு என்கிற ஒரு பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இதுதான் அஸ்திபாரம் போடுகிற காரியம். ஹல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிற இந்த அஸ்திபாரத்தெல்லாம் போட்டு மனம் திரும்புதல், விசுவாசம், ஞான ஸ்நானம், கைகளை வைக்குதல், உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு, இது எல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஜெபிக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டால் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு தேவ சமூகத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அதிகரிச்சுக்கணும் வேணும். இதுதான் ஆவிக்குரிய கனிகளால் ஒவ்வொரு கல்லா வச்சு இன்னைக்கு அன்பு, சந்தோஷம், நீடிய சாந்தம், பொறுமை, இச்சை அடக்கம், சாந்தம், இவைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் கல்லின் மேல் கல் வைத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கட்ட வேண்டும். இப்படி நாம் கட்டும் பொழுது அன்பு ரொம்ப முக்கியம். அன்பு, தாழ்மை, பொறுமை, இவைகளால் எல்லாவற்றினாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு கல்லா வச்சு நம்ம கட்டும் பொழுது என்ன நடக்குமா? இப்போ விசுவாசி ஆயிட்டோம், சபைக்கு வரும். இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல என்ன நடக்குமா? பெரு வெள்ளம் வந்து, பெரு வெள்ளம் என்ன செய்ய நம்ம வீட்டு மேல கூட வந்து போதும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில பெரு வெள்ளம் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எங்க உலக மனுஷனுக்கு மட்டும் இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும். பெரும் வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும், நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதும். ஆமென். பெரும் வெள்ளம் வந்து உன் வீட்டை அழிக்கிற நிலைமைக்கு ஒரு வெள்ளம் வந்து பெருசா வந்து உன் வீட்டை அழிச்சு போடுற அளவுக்கு வரும். ஆண்டவர் வராதுன்னு சொல்லல. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு சொல்லியிருக்காரு, உண்டு. பெரிய என்ன செய்யும்? நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்கப்படாமல் போயிடுச்சு. இதுதாங்க முக்கியம். இதுதாங்க முக்கியம். யார் ஒருவர் கர்த்தரிடத்துல வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறானோ அவர் வீட்டின் மேல் பெருவெள்ளம் வந்தாலும் நீரோட்டம் மோதி அடித்தாலும் சரி அந்த வீடு என்ன செய்கிறது? அசைக்கப்படுவதில்லைங்க, விழுந்தில்ல, அசைக்க கூட முடியாது. உன் வாழ்க்கையை யாரும் அசைக்கவே முடியாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளையானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது உண்மையானால் உன் வாழ்க்கையை, உன்னுடைய கிரியைகளை, உன்னுடைய செயலை, உன்னுடையதான கெரியரை யாரும் அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அது என்ன செய்தான்? நீரோட்டம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என்ன ஒரு அஸ்திபாரம் பாத்தீங்களா? எவ்வளவு அற்புதமான காரியம். ஒரு கூட்டம் அஸ்திபாரம் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது அசைக்க கூட முடியாது. நீ ஜெபிக்கிற பிள்ளையானால், நீ கர்த்தருக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற பிள்ளையானால் உன்னை யாரும் அசைக்க முடியாது. உன்னை யாரும் அசைக்க
அசைக்க முடியாது. உன் குடும்பத்தை யாரும் அசைக்க முடியாது. உன் பணத்தை யாரும் அசைக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, ஹalleluya. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கு. வாசிங்க. என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். என் வார்த்தைகளை கேட்டும் அவனும் வரான், வார்த்தைகளை கேட்கிறாங்க, ஆனா என்ன நடக்குது? அவைகளின்படி செய்யாதவனோ. இவன் வசனத்தை கேட்கலன்னு இல்லைங்க பாருங்க. இது ஒரு விசுவாசியை பத்தி தான் சொல்லுது. விசுவாசி தானே சபைக்கு வருவாங்க, விசுவாசி தானே கர்த்தருடைய வார்த்தை கேட்பாங்க. இங்கேயும் ஒரு விசுவாசியை பத்தி தான் சொல்றாரு. அவன் வந்தான், என் வார்த்தைகளை கேட்கிறான், ஆனா அவைகளின்படி செய்கிறது இல்லை. நிறைய நேரத்துல என்ன செய்யறோம்? ஒரு காதுல கேட்டு மறு காதுல விட்டுட்டு போயிடுவோம். நிறைய நேரத்துல வசனங்களை கேட்கிறோம், அது சபையிலேயே விட்டு போயிடுறோம். ஹalleluya. ஆண்டவர் சமூகத்துல உட்கார்றோம், கர்த்தர் சொல்ற காரியத்தை அங்கேயே விட்டுட்டு போயிடுறோம். நம்ம எடுத்துட்டு போறது இல்ல, அதன்படி செய்கிறது இல்ல. கர்த்தர் சொல்றாரு, வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாத. இதுக்கு அஸ்திபாரமே இல்லைங்க இந்த வீட்டுக்கு. எந்த முட்டாளாவது அஸ்திபாரம் இல்லாத ஒரு வீட்டை கட்டுவானா? சொல்லுங்க. ஒரு காம்பவுண்ட் போடணும்னா கூட அது கூட அஸ்திபாரம் வேணும். ஆமென். அம்மா தானேங்க. ஒரு காம்பவுண்ட் கூட ஒரு அஸ்திபாரம் வேணும்னா நீ காலா வாழ போறதான ஒரு வீட்டுக்கு எவ்வளவு பெரிய அஸ்திபாரம் தேவைப்படுது. உலக பிரகாரமான ஒரு வீட்டுக்கே 30 வருஷம் 40 வருஷம் மிஞ்சின ஒரு 50 60 வருஷம் நிக்கிற ஒரு வீட்டுக்கே ஒரு அவ்வளவு ஒரு நல்ல அஸ்திபாரம் வேணுமானால் காலமும் யுக யுகமாய் தேவனோடு கூட வாழ போகிற நம்முடைய வாழ்க்கைக்கு எப்பேற்பட்ட ஒரு அஸ்திபாரம் தேவைப்படுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். அந்த அஸ்திபாரமே இல்லாத ஒருத்த வீடு கட்டியிருக்கான். ஹalleluya. அதை எதின் மேல் கட்டியிருக்கானா? மண்ணின் மேல் கட்டியிருக்கான். ஹalleluya. இன்னைக்கு வசனத்தை கேட்டோம், கேளாதவர் போல கீழ்ப்படியாதவர்களைப் போல நாம் இருப்போமானால் நம்முடைய வீடு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா மண்ணின் மேல் கட்டின ஒருவனுக்கு ஒப்பா இருக்கும். அப்பேற்பட்டவன் மேல் என்ன செய்யறோம்? நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே இங்கே என்ன வாசிக்கிறோம்? அது எல்லாம் வந்துச்சு, ஆனால் ஒருத்தர் அதை அசைக்க முடியல. ஆனா இங்க என்ன நடந்துச்சு? நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஒரு பிரச்சனை வந்த உடனே விழுந்து போறாங்க, உடனே கர்த்தரை விட்டு தூரமாய் போயிடுறாங்க, உடனே பின்மாற்றமாய் போறாங்க, உடனடியாக தற்கொலைக்கு நேரா போயிடுறாங்க, உடனடியாக பாவக்கிரியைகளுக்கு நேரா போயிடுறாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் இன்னும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. வராங்க, கேட்கிறாங்க, ஆனா கீழ்ப்படிதலே இல்ல அவருடைய வாழ்க்கையில. அப்பேற்பட்டவருடைய வாழ்க்கை. இரண்டாவது கூட்டத்தை சொல்றாரு, அப்பேற்பட்டவர்கள் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது. ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. விழுந்து மட்டும் இல்லைங்க, முழுவதும் அழிந்து போயிடுச்சு. அது இருக்கிற இடம் கூட தெரியாத அளவுக்கு அது முற்றிலுமாய் மாற்றப்படுகிறது. விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ரெண்டு கூட்டத்தாரை காலப்படையில நம்முடைய வாழ்க்கை நாம் சற்று பார்க்கும்போது எந்த கூட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் எங்க நின்று கொண்டிருக்கிறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம், நாம் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன் இது விழுந்து போறாங்க தெரியுமா? ஒண்ணு கீழ்ப்படியாமை, ஒண்ணு அதாவது ஸ்தோத்திரம் தப்பானவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறது, இன்னொன்று என்னன்னு சொன்னா ஷாலோனஸ், அப்படின்னா மேலோட்டமாய் வாழ்கிறது. ப்ராப்பர் ஜபம் கிடையாது, சரியான உபவாசம் கிடையாது, ஆராதனைக்கு சரியா வர்றது கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கறது கிடையாது, அந்த வார்த்தை கவனமாய் கேட்கறதும் இல்ல. காதுள்ளவன் கேட்கக்கடன், வசனத்தை கேட்பதற்கு நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய செவிகளை திறந்து வைப்பது கிடையாது, மேலோட்டமாய் வாழ்கிறது. என்ன கேட்டா நானும் கிறிஸ்துவன், நானும் சர்ச்சுக்கு போனேன், எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்ன பிரசங்கம் பண்ண, என்னவோ நல்லா பண்ணாரு பாஸ்டர்மா, என்ன பிரசங்கம் பண்ணாங்க, கத்தி பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அது தெரியாது. அது அல்லது கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்கிற பிள்ளைகளாக, அது கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். மூணாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Enter through the narrow gate, for the gate is wide and the road is broad, that leads to destruction, and there are many who go through it. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள்,
கேட்டுக்கு போகிற வழி விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இங்க ரெண்டு வாசல்களை குறிச்சு பார்க்கிறோம். ஒண்ணு வந்து இடுக்கமான வாசல், இன்னும் வந்து வழி விசாலமான வாசல். ஹல்லேலூயா. எப்பவுமே நமக்கெல்லாம் சால பெரிய ரோட்ல நடக்கணும்னு தான் ஆசை. ஹல்லேலூயா. பெரிய பாதை இருக்கணும், அதில் நடக்கணும். சில எல்லாம் ஊருக்கு வில்லேஜுக்கெல்லாம் போனீங்களா அந்த வரப்பு மேல நடக்குவாங்க இல்லைங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது மேல நடக்கிறதுக்கு. ஏன்னா அது மேடு பள்ளமா இருக்கும். ஆமே, எங்க விழுந்துடுறோமோன்ற ஒரு பயம் கூட இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிங்கள். முதலாவது என்ன வாசிக்கிறா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஒரு வாசல் இருக்கு, அது வந்து கேட்டுக்கு போகிற வாசல் இருக்கு. ஆமே, ரெண்டு வாசல். ஒண்ணு கேட்டுக்கு போகிற வாசல், இன்னொன்னு ஜீவனுக்கு போகிற வாசல். இந்த கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குன்னா வழி விரிவும், வழி விரிவும். வழி விரிவுன்னு சொன்னாலே அது பெருசா இருக்குதா, பெருசா இருக்கு. ஆனா இன்னொரு வழி எப்படின்னா அதோடு கூடவே விசாலமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வழி பெருசா இருக்கு, விசாலமா இருக்குன்னா அந்த கேட்பார் மேய்ப்பாரே கிடையாது. அந்த வழியில உன்னை கேட்கிறவங்க யாருமே கிடையாது. ஏன்பா இப்படி இருக்க, ஏன் ஜெபத்துக்கு வரல, ஏன் இப்படி சமாதானமா இருக்கிற அப்படின்னு கேட்கிறவங்க கூட யாரும் கிடையாது. வேலை என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு துக்கமா இருக்க, கேட்கிறவங்க யாரும் கிடையாது. விசாலமா இருக்கு. ஏன்னா அது கேட்டுக்கு போகிற வாசல், அது வாசல் வழியா நிறைய பேர் பயணிக்கிறாங்க. விசாலமான பாதையில நிறைய பேர் ஓடி இருக்காங்க. அவர்கள் அதுல வாசமா இருக்குது மட்டுமா நடந்து போயிட்டே இருக்காங்க. அவருடைய வாழ்க்கை எங்க போய் முடியுதுன்னு தெரியாத ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அது சொல்றாரு, அது கேட்டுக்கு போகிற வாசல். வாசல்ல நம்ம என்ன நினைக்கிறோம்? சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், பிரச்சனை இருக்கக்கூடாது, போராட்டம் இருக்கக்கூடாது, உல்லாசமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். ஜாலியா இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க? நம் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் தான் ஜாலியா இருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல பேர் நினைச்சுக்கிறாங்க குடிச்சாதான் ஜாலி, ஃபிலிம் போனாதான் ஜாலி, டிவில பிக்சர் பார்த்தாதான் ஜாலி, அப்பதான் ஒரு கிடையவே கிடையாது. அதெல்லாம் நிரந்தரமானது இல்லவே இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு உலக மனுஷன் அப்படித்தான் நினைச்சுனேன். நான் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன். அது கேட்டுக்கு போகிற வாசல், அது நரகத்துக்கு போகிறதான வாசல். இன்னொரு வாசல் இருக்கு, அது ஜீவனுக்கு போகிற வாசல். அதாவது ஜீவனுக்கு போகிற வாசல். அந்த வாசல் எப்படி இருக்குன்னா இடுக்கமா இருக்கு. அந்த வாசல் இடுக்கமா இருக்கு, நெருக்கமா இருக்கு. அந்த வாசல்ல நடக்கிறது கூட முடியல. அந்த வாசல் கரடு முரடா இருக்கு. அந்த வாசல்ல கொஞ்சம் நல்லா இருக்கலாம்ப்பா, முடியல. ஐயோ இன்னைக்காவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம், முடியல. ஐயோ இன்னைக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம், முடியல. ஐயோ இப்படி போராட்டம் இல்லாம இருக்கலாம், ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க முடியுதா? இல்ல. அதுதான் பரலோகத்துக்கு போகிற வாசல், அதுதான் ஜீவனுக்கு போகிற வாசல். ஹல்லேலூயா. இந்த வாசல்ல உட்பிரவேசிங்கன்னு சொல்றாரு. நமக்கெல்லாம் அப்படி இஷ்டம் இல்ல. ஓ நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் இல்லைங்க. உபத்திரப்படுகிற பிள்ளைகள் தான் அதாவது பரலோகத்துல போய் சேர முடியும். உபத்திரம் வருகிறதை நாம் அதை சந்தோஷமா எடுத்துக்கொள்ள வேண்டும், துக்கமா எடுக்கக்கூடாது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தாங்க அந்த இடுக்கமான வாசல்ல போயிட்டு இருக்காங்க. இன்னொன்னு ஆவியானவர் சொல்றாரு, இடுக்கமான வாசல்ல போனேன்னா உன் பக்கத்திலேயே விசுவாசி வருவாங்க, உன் கூடவே அவர்களும் வருவாங்க. சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க சிஸ்டர், உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன். பிரதர் எப்படி இருக்கீங்க? வேலை கிடைச்சிச்சா? உங்களுக்கு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், கண்டிப்பா கர்த்தர் காரியத்தை செய்வார் அப்படி என்று சொல்லி இடுக்கமா இருக்கும் போது தான் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம், ஒரு ஜெப உதவி எல்லாம் வரும். விசாலம் அந்த நீ எங்கேயோ போயின்னு இருப்ப, அவர் எங்கேயோ போயின்னு இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியத்தை பத்தி கவலையே கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம சபையில இருக்கிறதான விலாஸ் பிரதர், அவர்கள் இங்க இந்த வர்த்தூர்ல தான் வேலையா கம்பெனி இங்கதான் இருந்தது, அங்கதான் வேலையா இருந்தாரு. திடீர்னு அவருடைய வேலையை எடுத்துட்டு போய் எலவங்கால மாத்திட்டாங்க. அவர் இங்க இருந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. எலவங்காக்கும் வர்த்தூருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் தூரம். அப்போ ஒரு நாள் நாங்க அவங்க வீடு விசிட்டிங் போற டைம்ல அவங்க சொன்னாங்க, நானு வீடு அங்க இருந்தா வேலை இங்க கொடுக்குறாங்க, நான் வேலை வீடு இங்க வந்ததுனால திருப்பி வர்த்தூர்ல என்ன ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி பண்றாங்க பாஸ்டர். நான் டெய்லி எலவங்கால இருந்து வர்த்தூருக்கு நான் வர வேலைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு முடியல,
என்னுடைய வேலை வீட்டுல வந்து நிம்மதியா எனக்கு தூங்க கூட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நான் அவருக்கு தைரியம் சொல்லிட்டு வந்தோம், எப்படி நடந்துக்கணும்ன்றத பார்த்து பேசினாரு. அவங்க கிட்ட கோவப்படாதீங்க, அவங்ககிட்ட சமாதானமா இருங்க, இப்படி இருந்தாலும் சரி நீங்க தைரியமா இருங்க, கர்த்தர் காரியத்தை செய்வார், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்து அவருக்காக ஜெபம் பண்ணி நின்றோம். போன 2 வாரத்துக்கு முன்ன அவர் சொல்றாரு, வேலை எலவங்காக்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஹalleluya, ஹalleluya. இடுக்கமான வாசல் தான், அந்த வாசல்ல எவ்வளவு ஆறுதல் இருக்கு பாத்தீங்களா? அந்த வாசல்ல வரும்போது ஜெப உதவி வருது பாத்தீங்களா? அந்த வாசல்ல வரும்போது நம்ம எல்லாம் கூட ஃபாஸ்டிங் பிரேயர்ல கூட நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதாவது ஸ்வேதா நம்முடைய பிரான்ச்சஸ்ல இருக்கிறதுனால ஸ்வேதாவுடைய அக்கா அப்படியே 1 வருஷம் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சகோதரியை பார்த்து அவங்க வந்து சொன்னாங்க, நான் இன்ஜினியர் பண்ணியிருக்கேன், எனக்கு வேலை இல்லை, எனக்கு வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவளுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு தொடர்ந்து அவளை நினைக்கிறப்பெல்லாம் ஜெபத்துல தான் கிடையாது, நினைக்கிறப்பெல்லாம் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்குவேன். இந்த போன வாரத்துல அவங்க வீட்டுக்கு போன டைம்ல ஸ்வேதா சசுடைய வீட்டுக்கு போறப்ப அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அம்மா உனக்கு வேலை கிடைச்சிச்சாமா அப்படின்னு. அம்மா எனக்கு கிடைச்சு 1 வருஷம் ஆயிடுச்சுமா. என்னாச்சா? அம்மா நான் இன்னும் உனக்கா ஜெபம் பண்ணிக்கிறேம்மா, வேலை இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நல்லா இருந்துச்சம்மா, அட்லீஸ்ட் நான் நானும் நன்றி சொல்லியிருப்பேன் இல்லையாம்மா அப்படின்னு. இல்லைங்க ஆண்டி எனக்கு கிடைச்சி 1 வருஷம் ஆயிடுச்சு ஆண்டி, நான் நல்ல வேலையில் இருக்காண்டி, நான் போயிருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், ஒன்னே அவங்க வேலை கிடைச்ச சந்தோஷம், அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஆமே, அவங்களுக்கு நாங்கள் டெய்லி வசனம் எல்லாம் அனுப்பின்னு இருக்கோம், மெசேஜ் எல்லாம் போயின்னு இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது போட்டிருக்கலாம், எனக்கு வேலை கிடைச்சதுன்னு நம்ம நன்றி சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? வேற என்ன சொல்ல போறோம்? ஆண்டவரே நீங்க வேலை கொடுத்தீங்களா, அதுக்காக நன்றின்னு சொல்ல போறோம். அது செய்யல. நான் என்ன சொல்ல வரேன், இக்கட்டான பாதை தான், இக்கட்டான வழிதான், வழி நெருக்கமா இருக்கு. ஆனா உங்களுக்காக செபிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், உங்களுக்காக உங்க பாரத்தை சுமக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது வசனம் சொல்ற மாதிரி விசுவாசிகள் நெருக்கமாக இடுக்கமான வழியில ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடிய அளவுக்கு நாம் போகும்போது நிச்சயமாக நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும், நமக்கு கட்ட உதவி செய்வார். அந்த பாதை இடுக்கமான வாசலுக்கு போதான் ஜீவனுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. ஹalleluya. அதுதான் ஜீவனுக்கு போகிறதான வாசல். ஆனா ஒரு சிலர் தான் அதை தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு சிலர்ல நாம இருக்க கர்த்தர் நமக்கு இறக்க செய்யட்டும். 2 விதமான கூட்டத்தை பார்த்தோம். ஒண்ணு, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இன்னொரு காரியம் என்னன்னா, 2 விதமா வீடை கட்டினார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை வீட்டை கட்டினார்கள், வெள்ளம் வந்து மோதி அடிச்ச உடனே அது விழுந்து போச்சு. இன்னொன்று அசைக்க முடியாமல் நின்னது. ஹalleluya. இன்னொரு வழி கேட்டுக்கு போகிற வழி, இன்னொன்னு ஜீவனுக்கு போகிற வழி. எந்த வழியை நாம் தெரிந்து கொள்கிறோம்? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில 2 கூட்டத்தாரை குறித்து ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டார். 2 கூட்டம். இது எல்லாமே விசுவாசிகளை குறித்து தான் சொல்லப்படுகிறது, உலக மனுஷனை குறித்து அல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம எந்த கூட்டத்துல இருக்கிறோம்? கர்த்தரை மேன்மை பாராட்டினால், அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்போம், நாம் உடைந்து போக மாட்டோம். நாம் ஜீவனுக்கு நேராக கடந்து செல்ல கர்த்தர் இறக்க செய்வார். கற்பாரியாக இயேசுவின் மேல் கட்டும் பொழுது என்ன பிரச்சனை வந்து மோதி அடிச்சாலும், கொரோனாவே வரட்டும், பூமி அதிர்ச்சியே வரட்டும், வெள்ளமே வரட்டும், என்ன வந்தாலும் சரி நாம் அசைக்கப்பட மாட்டோம். எவ்வளவு அழகான வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லாரும் ஜெபத்துல வரலாமா? ஆவியானவர் நமக்கு இறக்க செய்யட்டும். கேட்கிறோம், ஆனால் கீழ்ப்படியதில்ல. இன்னும் மேலோட்டமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்கு நன்றி ராஜா. சமூகத்துல எங்களை ஒருமுறை கூட தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு 2 கூட்டத்தாரை குறித்து எங்களோடு இடைப்பட்டி நமக்கு நன்றி ஐயா. இந்த காலவெளியில நாங்கள் எந்த கூட்டத்துல இருக்கிறோம் என்பதை நாங்கள் கொஞ்சம் கூட நிதானித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. விசாலமான வழி வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, அது கேட்டுக்கு போகிற வழி ஐயா, அது நரகத்துக்கு நேரா போகிற வழி கர்த்தாவே. அப்பா, இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு செபிக்கிறவர்கள் அநேகர் உண்டு ஐயா. ஆவியானுடைய பிரசன்னம் உண்டு ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீங்க சுவாமி. கரடு முரடான பாதைகளா இருந்தாலும் அதை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஆவியானவர் தாமே ராஜா இந்த நாட்களிலே
பெரிதான ஒரு கிருபை எங்களுக்கு ஊற்றுவீராக ராஜா. ஊற்றும் ஆண்டவரே ராஜா. அப்பா, நாங்கள் எழுந்த நிமிர்ந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வசனத்தை காணொலி மூலமா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கிருபை இருக்கட்டும், இந்த தயவு இருக்கட்டும் ஆண்டவரே ராஜா. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறும்படி தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நித்தியமாய் பரலோகத்தில் வாழ வேண்டிய நாங்கள் எப்படிப்பட்ட அஸ்திபாரத்தை போட வேண்டும், எப்படிப்பட்டதான கர்த்தா வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தையும் கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்களை தாழ்த்துடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வாதத்தை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார்.